guys, வெல்கம் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கார் வாஷர் வாங்கி வந்தீங்களா எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ என்னென்னா எப்படி கார் வாஷர் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோடைய ப்ரெஷர் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் வாஷ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷாம்பு ஒரு பக்கெட் தண்ணியில் கலந்துக்கிட்டேன். ஷாம்பு முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒரு பக்கெட் தண்ணியில் கலந்துக்கோங்க. ஏன்னா ஒரு காருக்கு கண்டிப்பாக ஒரு பக்கெட் ஷாம்பு தண்ணி கண்டிப்பாக வேணும். ஷாம்பு ஃபுல்லாக கலந்து முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் லைன் பைப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஒன் சைடு ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, அதை பக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க தண்ணியில். ஏன்னா அதில் டஸ்ட் எதுனா இருந்தால் அந்த ஃபில்டரை அப்சர்வ் பண்ணிக்கோ, மிஷினுக்கு போக விடாது. அதுக்கப்புறம் வாட்டர் லைனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஷாம்போடைய பாக்ஸு ப்ளஸ் நம்ம வாட்டர் லைனை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம காரில் டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, பாருங்கள் அப்ளை ஆகுது. ஓஸ் ஆல்ரெடி எம்டியாக இருக்குது. ஸோ வாட்ரு ஓஸ் வழியாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் மிஷினை ஆன் பண்ணியே வைங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணி ஃபில் ஆயிரும். ஃபில் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஷாம்பு. நம்ம பக்கெட்டில் ஆல்ரெடி ஷாம்பு ஃபுல்லாக கலந்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு பாக்ஸ் காலியாக திரும்ப எடுத்து அடிங்க. காரை ஃபுல்லாக சுற்றி முடிஞ்ச அளவுக்கு அடிங்க. ரொம்ப சீக்கிரமாக அடித்து முடிங்க. ரொம்ப நேரம் டைம் எடுக்காதீங்க. ஏன்னா காஞ்சிருச்சுன்னா திரும்ப கொஞ்சம் நேரம் கழுவுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோவா ஒன்றும் வாட்டர் தேவைப்படலை. 2 பக்கெட் 3 பக்கெட்லேயே முடிச்சிட்டேன். ஸோ நம்மளது கார் ஆல்ரெடி ரொம்ப அழுக்காக இருந்தனால எனக்கு கொஞ்சம் 20 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சு. ஷாம்பு ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் நான் ப்ரெஷருடைய நெட்டை தான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். 2 நெட்டு கொடுக்குறாங்க, அதில் ப்ரெஷர் நெட் கனெக்ட் பண்ணி. ஏன்னா இதில் ரொம்ப அக்யூட்டான ப்ரெஷர் இருக்கும். ஸோ நம்ம சேறு சகதி அழுக்கு எல்லாமே க்ளியர் ஆகும். லைட்டாக டஸ்ட் இருந்தால் ஃபாக் போட்டுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி டயரு இன்ஜின் அந்த மாதிரி இடத்துலலாம் ப்ரெஷரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக அழுக்கு க்ளியர் ஆகும். நான் பாருங்கள் தூரத்துலேருந்து அடிக்கிறேன். ப்ரெஷர் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட் 1100க்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கழுவி முடிச்சதுக்கான வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் சேர்லாம் அவ்வளோ இல்லை, முன்ன காமிச்சதுக்கு இப்போயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை பை கைஸ், தேங்க்யூ.